ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்போ ரெனோ 15 ப்ரோ 5G. ஸோ ஜனவரி 8ஆம் தேதி வந்து நம்ம மொபைல் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பேட்டரின்னு வந்தோம்னா இதில் 6200 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பிடி சார்ஜர் தான். 1 to 100% வந்து 53 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுமா. இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 4 நேரமில் ப்ராசஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். ஓப்போவோட X1ங்கிற சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தாகவே கேம் ப்ளே பண்ணிக்க முடியுமா. இதில் வந்து நமக்கு HDR10+ சப்போர்ட்டுமே பண்ணும். 8 கோர் ப்ராசஸ் பண்ணது தான் இது. பேக்கில் கேமரான்னு வந்தோம்னா 50 MP ஒரு அல்ட்ரா வைடாகவும் 200 MP ஒரு வைடாகவும் 50 MP ஒரு டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஸோ 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமமாக நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்மளால் 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 30 fps 60 fps சரி. டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே 6.32 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 187 ஒன்று 188 ஒன்று 2 கலர் வேரியன்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறி கொடுத்துருக்காங்க. 8 mm வந்து திக்னஸ் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு வந்தோம்னா 93% இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே தான். 120 Hz ரெஃப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டுமே வந்து மேக்ஸிமமாக 240 யூஸ் பண்ணிக்க முடியுமா HZ. மினிமம் வந்து 120 வரும். கார்னிங் ஒரில்லா கிளாஸ்னு வந்தோம்னா இதில் 7i யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். ஃபேஸ் லாக் இருக்குது. நமக்கு IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு OS பொறுத்த வரைக்கும் Android 16யும் கலர் OS 16 ரன் ஆகிட்டு இருக்குது. 4-5 வருஷத்துக்கு வந்து அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 கலர் வேரியண்ட்டு டெப்த் ப்ரௌன் ஆரோரா ப்ளூன்னு 2 கலர் வேரியண்ட்டு. ஸோ அந்த 2 கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வெயிட்டும் மாறுது. நமக்கு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5.6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. USB Type C தான், அதில் பிரச்சனை இல்லை. நமக்கு இதில் 3.1 ஜாக் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து Type C ஹெச் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். NFC சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரேம் வேரியண்ட்டுன்னு வந்தோம்னா 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 12256 ஒன்றும் 12512ன்னு 2 ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. LPDDR5X தான் ரேம் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 தான் இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து மொபைலில் என்னென்ன வரும்னா மொபைல் சார்ஜர் கேபிள் சிம் டூல் வரும். ப்ரொடக்ட் கேஸ் ஒன்று வரும். குயிக் கைடு வரும். இதில் ப்ரைஸுன்னு வந்தோம்னா நமக்கு அஃபிஷியலாக தெரியல. ஸோ 40,000க்கு மேலே தான் வருங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் போட்டுருந்துச்சு. ஸோ உண்மையானு தெரியல. ஜனவரி 8 தான் மொபைல் லான்ச் ஆக போகுது. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலை வந்து 40,000க்கு மேலே வருங்கிறது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இது ஒரு ஹை லெவல் மொபைல் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பரவாயில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.